எங்கே விட்டோமோ அங்கேருந்து தான் தொடங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றியோடு தான் தொடங்கியிருக்காங்க இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இப்போ மறுபடியும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணி. ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் நேற்று சேப்பாக்கத்தில் மோதின ஐபிஎல் தொடரோட முதல் போட்டி முடிவுக்கு வந்திருக்கு. அந்த முதல் போட்டியில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 24 ஐபிஎல் சீசனுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று சென்னை சேப்பாக்கத்தில் நடந்தது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நடப்பு சாம்பியனான சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் மோதினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கேப்டனான ஃபேஃப் டு பிளேசிஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் விராட் கோலி அண்ட் ஃபேஃப் டு பிளேசிஸ் ரெண்டு பேருமே நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல் விக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 41 ரன்கள் சேர்த்தாங்க. பவர் பிளேவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் கேப்டன் ஃபேஃப் டு பிளேசிஸை பொறுத்த வரைக்கும் 23 பந்துகளில் 35 ரன் எடுத்து விக்கெட்டை பறி கொடுக்க, அடுத்து வந்த ரஜத் பட்டிதார் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் கொடுக்க, அப்புறம் அவருக்கு பின்னாடி வந்த மேக்ஸ்வெலுமே பால்லே டக் அவுட் ஆனார். சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுத்தாரு முஸ்தபிசூர். கேமரன் கிரீனும் பார்த்தீங்கன்னா 22 பந்துகளில் 18 ரன்கள் எடுத்து விக்கெட்டை பறி கொடுக்க, சரி விராட் கோலியாவது ரன் சேர்ப்பாரா அப்படின்னு பார்த்தா அவரும் 20 பந்துகளில் 21 ரன் எடுத்து விக்கெட்டை பறி கொடுக்க, முக்கியமான கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்தாங்க. சிஎஸ்கே டீமோட பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அத்தோட மட்டும் இல்லாமல் இது சேப்பாக்கம் சிஎஸ்கேவோட கோட்டை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய சப்போர்ட் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இந்த சுச்சுவேஷனை தான் பார்த்தீங்கன்னா 6வது விக்கெட்டுக்கு பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாங்க அனுஜ் ராவத்தும் தினேஷ் கார்த்திக்கும். இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவால் உடைக்கவே முடியல. பரிதாபமான நிலையில் இருந்த ஆர்சிபியை ஒரு பயங்கரமான ஸ்கோருக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் வந்து 78 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்திருந்தாங்க. பட் 20 ஓவர் முடிகிறதுக்குள்ள 173 ரன் எடுத்தாங்க ஆர்சிபி அணி 6 விக்கெட் இழப்புக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னா அனுஜ் ராவத் அண்டு தினேஷ் கார்த்திக் போட்ட அந்த அதிரடியான பார்ட்னர்ஷிப் தான். தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் களத்தில் இருந்தார். 26 பந்துகளில் ஃபேஸ் பண்ணவர் 38 ரன் எடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் அனுஜ் ராவத் 25 பந்துகளில் 48 ரன்கள் எடுக்க, சிஎஸ்கேவோட பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்தபிசூர் 4 விக்கெட்டுகளை எடுத்தாரு. தீபக் சகர் அவரோட பங்குக்கு மேக்ஸ்வெலோடைய விக்கெட்டை எடுத்திருந்தாரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 174 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கிளம்புறாங்க நாங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம். அவங்களுக்கு தொடக்க ஆட்டக்காரர்களாக கிளம்புறாங்க நாங்கள் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடும் ராச்சின் ரவீந்திராவும். ருத்ராஜ் கெய்க்வாட் நிலையான தொடக்கத்தை கொடுத்தாரு. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து 10 அப்படிங்கிற ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. வழக்கம் போல ஆர்சிபியோடைய பவுலிங்கும் பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. பட் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் 15 பந்துகளில் 15 ரன்கள் எடுத்து விக்கெட்டை பறி கொடுக்க, ரச்சின் ரவீந்திரா சிறப்பாக தொடங்கிட்டு இருக்கும் போது அஜின்க்யா ரஹானே பார்த்தீங்கன்னா 6 அடிச்சு அவரோட இன்னிங்ஸையும் தொடங்கியிருப்பாரு. இதனால இவங்க ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டை எந்த இடத்துலையும் இவங்க குறைய விடலை. ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா அவருடைய பங்குக்கு 37 ரன்களும், அஜின்க்யா ரஹானே பார்த்தீங்கன்னா அவரோட பங்குக்கு 27 ரன்களையும் எடுக்க, அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஃபைட் பேக் பண்ணுற அளவுக்கு ஒரு டஃப் கொடுப்பாங்களோ அப்படின்னு எதிர்பார்க்க மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்களால அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே பண்ண முடியல. டேரில் மிச்சல் பார்த்தீங்கன்னா 18 பந்துகளில் 22 ரன்கள் எடுத்து விக்கெட்டை விட்டுருப்பாரு. பட் சிஎஸ்கேவை பொறுத்த அளவுக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சிவம் துபே அண்ட் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாங்க. தேவையானப்போ பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸர்ஸ்ன்னு சொல்லிட்டு பறக்க விட்ட இவங்க பார்த்தீங்கன்னா மேட்சை 18.4 ஓவர்லேயே முடிச்சு வச்சுட்டாங்க. எஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 18.4 ஓவர்கள்லேயே 174 ரன்கள் எடுத்துட்டாங்க. அதுவும் 4 விக்கெட் இழப்புக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் களத்தில் இருந்த சிவம் துபே 28 பந்துகளில் 34 ரன்களும், ரவீந்திர ஜடேஜா 17 பந்துகளில் 25 ரன்களும் எடுத்திருந்தாங்க. இதனால இந்த முதல் லீக் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பயங்கரமான ஒரு சொதப்பல் ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஆர்சிபியோட தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.